போயிட்டு அவரு போறது வந்து வேற ஏதோ வீட்டுக்கு போறாரு, வராரு. இந்த மாரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி கன்ஃப்யூஸ் ஆச்சு. இது என்ன இவரு இப்போ எங்கேயோ போறாரு, வராரு. ஏதாச்சும் அஃபேர்ல இருந்தாரு அப்படின்னா வந்து குறிப்பிட்ட ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, வருவாங்க. ஸோ அந்த மாரி நாங்க எதுவுமே பார்க்கல. இவர் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் சரி இப்ப இன்சூரன்ஸ் இதில தானே இருக்காரு. அதனால அது சம்மந்தமா மார்க்கெட்டிங் பண்ணுவாரா இருக்கும். அதில அவங்க இன்சூரன்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா, அதில கமிஷன் வரும் இல்லையா? அதில பண்ணுவாரு. அதுதான் இப்ப வந்து அவருக்கு ஒரு நல்ல இன்கம்மா இருக்கும் அப்படின்னு நெனைச்சோம் நாங்க. அப்ப அதையும் சொன்னோம் நாங்க. பட் என்னன்னா, இதில இடிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இவர் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அடிக்கடி நாங்க பார்க்குற விஷயம் மெடிக்கல் ஷாப் போறதும், அவர் பர்ச்சேஸ் பண்ற சில விஷயங்கள். அது மட்டும் எங்களுக்கு சந்தேகத்த வர வச்சுது. ஏன்னா, அது சம்மந்தமே இல்லாம இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்த தான் உங்கள்ட்ட அவங்க ஒய்ஃப் கிட்ட மென்ஷன் பண்ணி சொன்னோம். வேற வழியே இல்ல. நீங்க வந்து அவரோட ஃபோன் எடுத்து பார்க்க முடியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டோம். இல்ல மேடம் அம் அவரோட பாஸ்வேர்ட் எல்லாம் முதல்லலாம் வந்து எல்லாமே ஓப்பன் வச்சிருப்பாரு. இப்ப எதுவுமே தெரியல. எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. எங்கிட்ட இருக்கிற அந்த டச்சே வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு. கொஞ்சம் விலகி தான் போறாரு அப்படின்னு. சரி வேற வழியே இல்ல. நீங்க பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சு தான் ஆகணும். அ அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க மேடம். ரொம்ப செக்யூரா அவரு வச்சிருக்காரு அப்படின்னு. எங்களுக்கு அவரு தப்பு ஏதோ பண்றாருன்னு சொல்லி தெரிஞ்சுச்சு. அது இவங்க கிட்ட ரொம்ப ஓப்பனாவும் சொல்ல சொல்ல முடியல. முடியல. ஏன்னா அவங்க ரொம்ப பயந்த மாரி இருந்தாங்க. ம் சரி வேற வழி இல்லையா? அவங்க தான் என்னோட கிளையண்ட் அவங்க கிட்ட சொல்லியும் ஆகணுங்கிறனால, இந்த மாரி நாங்க பார்த்த விஷயங்கள்லாம் சொன்னோம். ஸோ கிளையண்ட் கிட்ட போறது வேற வேற வீட்டுக்கு போறாரு. அது கிளையண்ட் அவருக்கு அதில வந்து அவருக்கு ஏதாச்சும் ஒரு இது புக் ஆகுது. அதில கமிஷன் தாண்டி இவரு அந்த மெடிக்கல் ஷாப் போறது இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அப்டின்னா அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. சப்போஸ் உ உ ஏன்னா இவங்க குழந்தை இல்லைங்கிறாங்க. ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக போறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. அப்ப அது சொன்னா அவங்களுக்கு ரொம்ப இதாயிருச்சு. என்னமோ சம்திங் ராங் இது. அது வந்து பட் நாங்க கண்ல பார்க்காமயே எங்கனால சொல்ல முடியல. அதனால நீங்க அவரோட பாஸ்வேர்ட் அந்த ஃபோன்ல என்னமோ இருக்கு இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது இவங்களும் கொஞ்சம் பாஸ்வேர்ட் கேட்கல. மெனக்கெடுங்க. ஓகே. இல்ல உங்களுக்கு தெரியாது. பாஸ்வேர்ட் தெரியல.